முறுக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுறது, எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு போறது, சுடும்போது அதிகமா எண்ணெய் குடிக்கிறது, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது மொறுமொறுப்பு தன்மை போறதுன்னு முறுக்கு சுடுறதுல 1008 பிரச்சனை இருக்குங்க. இது எந்த விதமான சொதப்பலும் இல்லாம ஈஸியா பெர்ஃபெக்ட்டா முறுக்கு சுடுறதுக்கான சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. 2 கப் அரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை கையால இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அல்லது பட்டர் அல்லது கீ ஏதாவது ஒன்று லைட்டா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ முறுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா முறுக்கு பிழியறதுக்கும் கஷ்டமா இருக்கும். சேம் டைம் முறுக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதே மாதிரி மாவு ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா முறுக்கு பிழியும் போதே நம்ம வந்து எண்ணெயில போடும்போது பிரிஞ்சிரும். ஸோ நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி முறுக்கு அச்சில போட்டு ஜல்லிக்கரண்டில பிழிஞ்சு இந்த மாதிரி போடுங்க. எண்ணெயில போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இல்லைன்னா முறுக்கு அதிகமா ஆயில் அப்சர்வ் பண்ணும். 2 சைடும் நல்லா வெந்துடுச்சுன்னா பபிள்ஸ் அண்ட் சவுண்ட் எல்லாம் அடங்கிடும். அப்ப வெளியே எடுத்துருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. முறுக்கு சூப்பரா ஜம்முன்னு வரும். திவாலி ரெசிபிஸ் நிறைய வரப்போது. மிஸ் பண்ணாம பார்க்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பை.